ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, குடும்ப அட்டையில முகவரி மாற்றம். அதாவது உங்க ரேஷன் கார்டில் எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல, நமது தமிழ் சேவை 123 சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முதல்ல உங்க கூகுள் குரோம் ஓபன் பண்ணி அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்டா வர ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணவும் உங்களுக்கு இப்படி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு முகவரி மாற்றம் செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ண கேட்கும். அதாவது நீங்கள் எந்த ரேஷன் கார்டுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற போறீங்களோ அதில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்டர் பண்ணி முடிச்ச பிறகு கீழே கேப்சா குறியீடு கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சா குறியீடை நீங்கள் என்டர் பண்ணிட்டு பதிவு செய்யும் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. பதிவு செய்ய ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணவும் உங்களுக்கு மேலே கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு 7 நம்பர் ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கும். அந்த ஓடிபியை நீங்க இதில் என்டர் பண்ணிட்டு பதிவு செய்ய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ நீங்க உங்க பேஜ் ஓப்பன் ஆயிரும். இது உங்களுடைய ரேஷன் கார்டா அப்படின்னு நீங்க பார்க்குறது உங்க குடும்ப தலைவி பேர் எல்லாமே இருக்கும். உங்களோட கடை நம்பர் எல்லாமே, உங்க அட்டை நம்பர் எல்லாமே இருக்கும். இதுல உங்க அட்ரஸ் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு ஏரியா மாதிரி இருக்கு, உங்களுக்கு அட்ரஸ் மாத்தணும்னா நீங்க இதுல மாத்திக்கலாம். இல்லாட்டி உங்க அட்ரஸ் தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்க சப்மிட் பண்ணி அட்ரஸ் மாத்திக்கலாம். எனக்கு தப்பா இருக்கு, அதனால ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி அட்ரஸ் மாத்துறேன். எனக்கு இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு, தமிழ்ல தப்பா இருக்கு, அதனால நான் இந்த அட்ரஸ் மாத்துறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்ப தலைவர் பேர், அதாவது உங்களுடைய குடும்ப அட்டை குடும்ப தலைவரில் இருக்கும்போது நீங்கள் அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு நம்பர். ஓகேவா? உங்களுடைய வீட்டு நம்பரும் உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமும் ரெண்டையுமே ஒரே பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோ. ஓகேவா? அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது நீங்கள் அதுக்கப்புறம் 3வது லைனில் உங்களுடைய வில்லேஜ் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுடைய வில்லேஜ் நேம் என்னவோ உங்களுடைய வில்லேஜ் நேமை நீங்கள் கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடித்த பிறகு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்கும். ஓகேவா? நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏதாவது மாற்ற போகிற டிஸ்ட்ரிக் எது, அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தால் மாற்றிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுடைய தாலுகா என்னவோ உங்கள் தாலுகா கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வில்லேஜோ உங்களுடைய வில்லேஜும் கேட்பாங்க. ஓகேவா? உங்களோட வில்லேஜ் இது உங்களுடைய அஞ்சல் குறி, அதாவது உங்களுடைய பின் நம்பர் கரெக்டாக இருக்கு. உங்களோட பின் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியா பின் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு அதை நீங்கள் அப்படியே தமிழில் நீங்கள் டைப் பண்ணணும். மேலே எப்படி இங்கிலீஷில் டைப் பண்ணீங்களோ அதே இது அப்படியே தமிழில் நீங்கள் கீழே டைப் பண்ணணும். இதே இது உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேஷன் இருந்தால் அதில் நீங்கள் தமிழில் இங்கிலீஷில் அடிச்சீங்கன்னா தமிழில் மாற்றி கொடுத்துரும். இல்லை தமிழ் கீபோர்டு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அடிச்சுக்கலாம். என்கிட்ட தமிழ் கீபோர்டு இருக்குது, அதனால நான் தமிழ்லேயே நான் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேஷன் பயன்படுத்தி காப்பி பேஸ்ட் கூட இதில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமு நீங்கள் அதே இது மேலே என்ன அடிச்சு ஹஸ்பண்ட் நேம் அடிச்சிக்கலாம், அதே இது நீங்கள் அப்படியே அடிச்சிருக்க கணவர் பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஏரியா வில்லேஜ் நேம் ரெண்டுமே நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் மேலே எப்படி நீங்கள் என்ட்ரு பண்ணியோ அதேபடி கீழேயும் நீங்கள் தமிழில் என்ட்ரு பண்ணாலே போதும். ஓகேவா? அதை நீங்கள் என்ட்ரு பண்ண பிறகு கீழே உங்களுக்கு டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க. இதில் மொத்தம் உங்களுக்கு 15 டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன டாக்குமெண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, வீட்டு வரி ரசீது, மின்சார ரசீது, வங்கி, பாஸ்போர்ட்டு, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, அஞ்சல் துறை அடையாள அட்டை, இப்படி பல டாக்குமெண்ட் கொடுப்போம். அதில் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்க. மேக்ஸிமம் எல்லா பேரும் வீட்டு வரி ரசீதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? வரி ரசீது, வீட்டு உரிமை ரசீதை ஒரு எம்பிக்கில் ஜேபிஜியில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்லோடு பண்ணி அதுக்கப்புறம் பதிவேற்றம் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. ஓகேவா? பதிவேற்றம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேலேயே காமிக்கப்படும், இணைக்கப்பட்டுள்ள ஆவணம் பதிவேற்றப்பட்டது. அப்போனா உங்களுக்கு அப்செட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அது கீழே உறுதிப்படுத்துதல் இருக்கா, அதில் நீங்கள் டிக் பண்ணிட்டு பதிவு செய்ய ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா? பதிவு செய்ய ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குறிப்பு என்னன்னு ஒரு நம்பர் வரும். இது உங்களுடைய லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கும் மெசேஜாகவும் போகும். இதை இப்போ நான் காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணிட்டு முகப்புக்கு செல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதனுடைய ஸ்டேட்டஸை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேயே அட்டை தொடர்பான சேவை நிலை அறின்னு இருக்கா, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய குறிப்பு எண்ணை இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பதிவு செய்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, பதிவு செய்ன்றது அதில் உங்களோட விண்ணப்ப பதிவு
செயல்பட்ட நிலை அப்படின்னு இருக்கு. அடுத்து பழைய தாலுகா ஆவண சரிபார்ப்பு, புதிய தாலுகா ஆவண சரிபார்ப்பு, புதிய தாலுகா துறை சரிபார்ப்பு, கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது இப்படின்னு வந்துருச்சுன்னா, உங்களுக்கு அட்ரஸ் வந்து மாறிடுச்சுன்னு அர்த்தம். இதுல வந்து விண்ணப்பம் பதிவேற்குன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க கிளிக் பண்ணா, இதுல வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம். இதுல வந்து உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணது எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இதுல வந்து நீங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இத வந்து நீங்க அவங்களுக்கு மாத்தி குடுக்குறீங்க அப்படின்னா, இத நீங்களே பிரிண்ட் எடுத்து அவங்க கையில குடுத்துறலாம். ஏன்னா, இதுல உங்களுக்கு குறிப்பு எண் வரும். ஒருவேளை அவங்களுக்கு மெசேஜ் போகல அப்படின்னு சொன்னா, இந்த குறிப்பு எண்ண அவங்க வச்சு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அப்செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி, மறுபடியும் நான் அதே நம்பர் போட்டு செக் பண்றேன். செக் பண்ணும்போது பதிவு செய்யணும் ஆப்ஷன கிளிக் பண்ணவும், எனக்கு வந்து 4 ஆப்ஷனுமே டிக் அடிச்சிருச்சு. ஓகேவா? எனக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இப்படி உங்களுக்கு வந்து ஒரு வெற்றிகரமா ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். ஓகேவா? இந்த மெசேஜ் வந்துட்டா உங்களுக்கான அட்ரஸ் வந்து உங்க ரேஷன் கார்டுல வந்து மாறிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சான்றிதழ் பதிவிறக்கம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா? அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, இதுல உங்களுக்கு மாறுன அட்ரஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இதே இது உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இந்த சான்றிதழ் பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லி அதிலேயே உங்களுக்கு வந்து என்ன ரீசனுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க மறுபடியும் ரீஅப்ளை கூட பண்ணி வைக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளவுதான். அட்ரஸ் மாத்துறது வந்து ரொம்ப ஈஸியான முறை தான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோவ நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. இதே இது உங்களுக்கு வந்து உங்களோட ரேஷன் கார்டு மாறிடுச்சு. அத நீங்க டவுன்லோட் பண்றதுன்னா, ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.